ஓகே, இப்போ மாற்றியாச்சுங்களா? இந்த ஷேப்பில் லைட்டாக அப்படி மாற்றியாச்சு. ஓகேங்களா? ஃபுட்டு இது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது ஓகேவா அப்படின்னா ஃபுட்டு வந்துட்டு நம்ம வேணுங்கிற மாதிரி கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணிக்கணுங்க. பாருங்கள், ஷேப் இருக்குது. இந்த ஷேப் ஓகேன்னா ஓகே, இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் நம்ம மாற்றிக்கலாம். சென்டர் ஃபுட்டோட ஹைட்டை வந்து நம்ம எந்த இருக்கோம், ஃபுட்டோட ஹைட் இந்த பாயிண்ட்டு, ஃபுட்டோட ஹைட்டு இந்த பாயிண்ட் தான். பாருங்க, செக் பண்ணி தெரிஞ்சிடும். இங்கே மெஷர் பண்ணி பார்க்கலாம். ஃபுட்டோட ஹைட் இங்கிருந்து இங்கே கொண்டு வந்தாச்சு. ஓகேங்களா? எவ்வளோ இருக்குது? 31 சென்டிமீட்டர். கரெக்டாக இருக்குங்களா? எந்த காரணத்துக்காகவும் இதில் நம்ம கை வைக்க கூடாது. அதாவது கை வைக்கிறதுனா இந்த ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணக்கூடாது. நம்ம எப்படி வேணாலும் லென்த் மேலே கீழே பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஃபுட்டோடைய வித்து வந்து இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம எக்ஸ் வசமாக செக் பண்ணிக்கணும். எக்ஸ் வசமாக செக் பண்ணுறதுக்கு இங்கே கொண்டு வந்துட்டு செக் பண்ணால் 25 இருக்குங்களா? 25 ஃபுட்டோட வித் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ மெஷர்மெண்ட்டை நாம் வந்து கிராஸ் பண்ணாமல் நாம் என்ன மாதிரியான ஷேப் பண்ணாலுமே நாம் கொண்டு வந்துக்கலாம். நாம் இப்படி இருக்குது, ஃபுட்டு இப்படியும் போடலாம். இது வந்துட்டு இல்லை இன்னும் கொஞ்சம் ஷேப் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கேருந்து பாருங்கள், லைட்டாக இப்படி ஒரு ஷேப் எடுத்து விட்டிங்கன்னா இன்னும் வந்து ஷேப் அழகாக இருக்கும். ஃபுட்டு ஷேப் வந்துருச்சு இல்லைங்களா? ஓகே. இன்னொன்று விஷயம் என்னென்னா, நான் ஒரு போன வாரம் வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டிருந்தாங்க. இந்த ஃபுட்டு இடத்துல வந்துட்டு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு மாதிரி இந்த இடத்துலலாம் அந்த வளைய மாதிரி கொடுத்துருந்தாங்க. வாட்ஸ்அப்பில் பார்த்தேன். அந்த மரத்தில் வளைய கொடுக்க வேண்டாங்க. ஏன்னா இந்த இடத்துல 90 டிகிரி வேணும். சரிங்களா? 90 டிகிரி வேணும் இந்த இடத்துல. அப்போ தான் வந்துட்டு தைக்கும் போது அது ஸ்மூத்து கிடைக்கும். இல்லாட்டி வந்து அந்த இடத்துல வந்து ஏ லைன் மாதிரி வி லைன் மாதிரிலாம் வரும். ரெண்டு பார்ட் வச்சு அட்டாச் பண்ணும்போது நமக்கு வந்து அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கணும். சரிங்களா? 2 பார்ட் அட்டாச் பண்ணி இங்கே விரிக்கிறாங்க இல்லைங்களா? விரிக்கும்போது இங்கே ஸ்மூத் வேணும். ஸோ இங்கே வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் மெஷர்மெண்ட்டு மீட் பண்ணியாச்சு. சர்க்கம்ஃபரன்ஸ் மெஷர்மெண்ட் மீட் பண்ணியாச்சு. ஃபுட்டோடைய லென்த்து வித்து போட்டாச்சு. ஃபுட்டு போட்டாச்சுங்களா? இப்போ ஓகே. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், பாடி ஃப்ரண்ட் போட்டாச்சு, பேக் போட்டாச்சு, கை கப் நம்ம ஃப்ரண்ட் பேக்கு ஸ்லீவ் கப்பு பாட்டம் பெல்ட்டு ஃபுட்டு போட்டாச்சு. இவ்வளோதாங்க ஃபுட்டோடைய மெஷர்மெண்ட்டு இவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் வளைஞ்சு ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா எந்த இடத்துலையும் மெஷர்மெண்ட் பிரேக் ஆகாது, ஷேப் அவுட் ஆகாது, தைக்கிறவங்களுக்கு ஸ்மூத்தாக வரும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வந்து நிறைய பேர் போன வாரம் ஒர்க் பண்ணி போட்டாச்சு. இருந்தாலும் வந்து ப்ரெஷர்ஸ் ஒரு தாட்டி இதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கேளுங்க. எக்ஸில் பார்த்தது எவ்வளோனா ஸ்ட்ரைட்டில் பார்த்து எவ்வளோ வரும் எனக்கு தெரியுமா? இந்த மாதிரி மெஷர்மெண்ட் டேப் டூல் எடுத்துக்கோங்க. 2ஆவது டூலை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கிருந்து மேலே பார்க்கணுமா இங்கே பார்க்கணுங்களா? இங்கேங்களா? எக்ஸில் பார்த்தோம். ஃபுட்டோடைய லென்த் அப்படின்னு கேட்குறீங்களா? அந்த மெஷர்மெண்ட்டுங்களா? பார்க்கலாங்க சார். நாம இந்த இடத்துல வந்து கர்வா மாற்றி இருக்கிறோம். புரியுதுங்களா? இந்த இடத்துல நாம கர்வா மாற்றி இருக்கிறோம். உங்களுக்கு அந்த பாயிண்ட்டுக்கும் இதுக்கும் வந்து மாறாது. உங்களுக்கு அந்த பாயிண்ட் வேணும்னாலுமே இந்த வேல்யூ நம்ம டபுளா திருப்பி தான் வச்சோம். அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம டபுளா டிவைட் பண்ணிக்கலாம். டிவைட் பண்ணி 2 வச்சுட்டு ஓகேங்களா வச்சுக்கலாம். இந்த வேல்யூக்கு நீங்க கொண்டு வந்துக்கலாம். என்னன்னா இங்க வந்து உங்களுக்கு வந்து ஷேப் பண்ணிட்டு இது வரைக்கும் நேராக வரும். ஒன்றும் இல்லைங்க, இந்த ஷேப் இருக்கு இல்லைங்களா? இந்த இடத்த நேராக பண்ணிக்கோங்க. நேராக பண்ணிட்டு இந்த வேல்யூவுக்கு இதை கொண்டு வந்துட்டீங்கன்னா ரெண்டும் மேட்ச் ஆகிடும். இந்த எவ்வளவு 0.28 இருக்கு இல்லைங்களா? கால் சிஎம் வந்துட்டு இருக்குது இல்லைங்களா? அதையும் 0 பண்ணிட்டீங்கன்னா இது நேராக வந்துடும். புரியுதுங்களா? இதை நீங்கள் 180 டிகிரி மாற்றிக்கோங்க. இந்த பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா? 180 டிகிரி மாற்றிக்கோங்க. இப்போ நீங்கள் மெஷர் பண்ணி இந்த பாயிண்ட் பண்ணீங்க மாதிரி இதையும் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட் மெஷர் பண்ணீங்க இல்லையா? அதாவது ஒய் வசத்தில் 25 இருக்கு. அதே மாதிரி இதையும் மெஷர் பண்ணாலும் ஒய் வசத்தில் 25 நமக்கு வந்துருச்சு. புரியுதுங்களா? இது வந்து ஃபுட்டோடைய வித்து, இது வந்து ஃபுட்டோடைய ஹைட்டு. எந்த ஏரியாவில் உங்களுக்கு வந்து கர்வ் பண்ணுறதுக்காக தான் அப்படி பண்ணியிருந்தேன். நோ ப்ராப்ளம். நீங்கள் இப்படி போட்டாலும் இன்னும் எக்ஸாக்டாக வரும். மாஸ்டர் சூப்பராக கேட்டார். இன்னும் ரொம்ப அக்யூரேட்டியாக வரும். புரியுதுங்களா? எப்போவுமே இப்படி தான் மெஷர் பண்ணுவாங்க. ஓகே, இப்படி போட்டுக்கோங்க.
உங்களுக்கு இது வந்துட்டு ஃபுட்டோடைய சென்டர், அதாவது சென்டர்னா வந்துட்டு சில மெஷர்மெண்ட் பெக்ல வந்துட்டு அந்த ஷோல்டர் பாயிண்ட்ல இருந்து ஃபுட்டோட லென்த்னு கேட்பாங்க. அதுக்கு வந்துட்டு நம்ம இங்க ஒரு டாட் வச்சு அங்க நம்ம மெஷர்மெண்ட்டை மீட் பண்ற மாதிரி வரும். இந்த ஸ்பெக்கில் அந்த மாதிரி கேட்குங்க பாருங்க, இங்க ஒரு டாட் வச்சு இங்க ஒரு வேல்யூ, அதாவது ஃபுட் லென்த் ஃப்ரம் ஷோல்டர் அப்படின்னு கேட்டு மெஷர்மெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இங்கே தான் மெஷர்மெண்ட்டை மீட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஓவராலாக ஃபுட் லென்த்னு கேட்டிருக்காங்க, அது ஓப்பனாக தான் செக் பண்ணுவாங்க. ஸோ இங்கிருந்து நம்ம இங்கே போட்டாச்சு. சரிங்களா? இங்கிருந்து பாருங்க, ஒய் வசத்தில் நம்ம செக் பண்ணி ஹெச் வசத்தில் செக் பண்ணிட்டோம்னா 31 சென்டிமீட்டர். ஓகேங்களா? உங்களுக்கு டவுட் கிளியருங்களா? ஒரு வாட்டி ஒர்க் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாவது டவுட்னா கேளுங்க, பார்த்துக்கலாம்.